அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பசியால் நிகழக்கூடிய பட்டினி மரணங்களும் அதிகரித்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையும் உலக உணவு ஸ்தாபனமும் எச்சரித்த விடயம் தற்போது நிஜத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றது. எலும்பும் தோலுமாக உயிரற்ற உடலங்களாக அங்கே குழந்தைகள் செத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலக நாடுகள் வரும் கண்டனத்தை வெளியிட்டுவிட்டு அவர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. போர்க்களத்தில் உயிரிழப்பதற்கு அப்பால் உணவுக்காக உதவிக்காக செல்லக்கூடிய மக்களும் பட்டினியோடு உயிரிழக்கக்கூடிய மக்களின் உடைய புகைப்படங்களும் வெளியாகி மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரான் குறித்து மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இஸ்ரேல் அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் உக்குள் மிகப்பெரிய அளவிலான வெடி விபத்து சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதால் மீண்டும் மொசாட் குறித்த நாச வேலை குறித்த அச்சங்கள் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் உலகிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலினுடைய கொடூரமான தாக்குதலில் 76 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக, அதாவது பசி பட்டினி காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஏறக்குறைய 100கணக்கானவர்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் மோசமான தாக்குதல்களாலும் பசி பட்டினியாலும் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து காசாவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை 239ஆக உயர்ந்திருப்பதாக காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் கான் யூனிஸ் பகுதியில் 2 பாலஸ்தீன பத்திரிகையாளர்களான தாமர் அல் ஷான் மற்றும் வாலா அல் ஜபாரி ஆகியோர் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிரஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஊடகத்தை அடையாளப்படுத்தப்பட்ட வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போதிலும் அவர்களை விரட்டி அடித்து ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இவர்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் என்று அடையாளப்படுத்திய பின்னர் பத்திரிகையாளர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு அந்த இருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 239 பத்திரிகையாளர்கள் இதுவரை கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இதில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் திட்டமிட்டு இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதாவது ஒரு வான் தாக்குதலில், விமான குண்டு வீச்சில், பரவலாக நடைபெறும் தாக்குதலில் உயிரிழப்பு என்பதற்கு அப்பால் திட்டமிட்டு இவரை குறிவைத்து கொல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலிய படைகள் கொன்று குவித்திருக்கின்றார்கள். எனவே அங்கு மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பில்லை, சுகாதாரத்துறையினருக்கும் பாதுகாப்பில்லை, ஊடகத்துறையினரும் மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை அங்கு எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். 240 பேர் மிக குறுகிய 2 வருட காலத்தில் இஸ்ரேலினால் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இஸ்ரேலின் காசா முற்றுகைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள். காசா பசியோடு இருக்கின்றது, உடனடியாக போர் குற்றங்களையும் இனப்படுகொலையும் நிறுத்துங்கள், பிரான்ஸ் இஸ்ரேலினுடைய காலனி அல்ல என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிடுகின்றார்கள். மேலும் அங்கு பாலஸ்தீன செய்தியாளர்களும் இப்போது பட்டினியால் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீன குழந்தைகள் உணவுக்காக செல்லும் போது கொல்லப்படுகின்றார்கள். இதை உலக நாடுகள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வெட்கக்கேடான விடயம் என ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பிரான்சினுடைய தலைநகரில் செய்திருக்கின்றார்கள். அதே போன்ற போராட்டம் இன்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல் டென்மார்க்கிலும் இது போன்ற போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, சிலியில் இடம்பெற்றிருக்கின்றது. மக்கள் உணர்வெழுச்சியுடன் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களையும் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராகவும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் செயலாற்ற வேண்டிய அரசு தலைமைகளும் அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் வெறும் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக, வெறும் அற்பத்தனமான சுயலாப அரசியலுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேடிக்கையான விடயம். இந்த பிரான்ஸாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், இவர்கள் கடும் கண்டனத்தை வெளியிடுவதையும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுப்பதையும் தவிர வேறு எந்த விடயத்தையும் செய்து கொள்ளப் போவதில்லை, செய்வதும் இல்லை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில் ஹமாஸ் கவுதி படைகள் நேற்று முன்தினம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். காசா போரிலே இங்கு குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் நோயாளிகளும் பட்டினியோடு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரபுலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய செயல்படாத தன்மை குறித்து
ஹமாஸ் இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அபு வைதா, கவுதி படையினுடைய தலைவர் அப்துல் அல் மாலிக் கவுதி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு கவலை, எச்சரிக்கை, கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள். பாலஸ்தீனம் உங்களுடைய சகோதரர்கள் பசியால் பக்கத்தில் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் நீங்கள் பாராமுகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் இருந்தும் உங்கள் ஒற்றுமையின்மை மற்றும் உங்களுடைய சுய நலத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என அபு வைதா ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ஈரான் கூட நேற்றைய தினம் அரபுலக நாடுகளை சாடியிருந்தார்கள். காசாவில் இவ்வளவு படுகொலைகள் நிகழ்வதற்கு அரபு நாடுகளினுடைய, இஸ்லாமிய நாடுகளினுடைய கனத்த மௌனமும் ஒரு காரணம் என நேற்று அயதுல்லா அல் கமேனி நேரடியாகவே ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஹமாஸ், கவுதிகள், ஈரானின் உடைய கண்டனங்களுக்கு பின்னர் இன்று ஹிஸ்புல்லாவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் நைம் ஹாசிம் அவர்களும் காசாவில் நடைபெறும் நிகழ்வுகள் மனித குலத்திற்கு எதிரான மிக மோசமான ஒரு காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகள், இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தை ஆதரிக்காவிட்டால் நிச்சயமாக பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆதரவாக இருக்கின்றோம் என்பதைத்தான் நாங்கள் மறைமுகமாக கருத வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த தாக்குதல்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து நாடுகளும், இஸ்லாமிய நாடுகளும் ஓரணியில் திரள வேண்டும் என ஹிஸ்புல்லாவும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். யார் எச்சரிக்கை விடுத்தாலும், யார் கண்டனம் வெளியிட்டாலும், யார் எவ்வளவு அழுத்தங்களை கொடுத்தாலும் இந்த அரபுலக நாடுகள் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. காசாவில் மக்கள் பட்டினியால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ட்ரம்பை தங்களுடைய அரண்மனைக்கு வரவழைத்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய ட்ரம்புக்கு பல்வகைப்பட்ட அறுசுவை உணவுகளை கொடுத்து மகிழ்ந்தவர்கள் தானே இந்த அரபிகள். அவர்கள் எவ்வாறு இந்த காசா மக்களின் துயரத்திற்காக இறங்கி வருவார்கள் என கவுதிகளும், ஹிஸ்புல்லாக்களும், ஹமாஸும் அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றார்கள் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற இந்த இயக்கங்களை தவிர வேறு பெரிய அளவிலான கண்டனங்களை அரபுலக நாடுகளவையும் வெளிப்படுத்தவில்லை. குறிப்பாக மேற்கத்திய நாடுகள், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரிட்டன், பெல்ஜியம் போன்ற 25 நாடுகள் இஸ்ரேலினுடைய போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஒரு அழுத்தமான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் கூட இந்த அரபுலக நாடுகள் அமைதியாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இவர்கள் உண்மையில் அரபுலக நாடுகளாக, இஸ்லாமிய நாடுகளாக, மனிதத்தன்மையுள்ள அரசாங்கங்களாக அங்கு ஆட்சி நடத்துகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. அடுத்து காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய படைகளுக்கும் அல்கசம் அல்குட்ஸ் போராளிகளுக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் இன்றைய தினமும் 3 இஸ்ரேலிய துருப்புக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 8 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். காயப்படுத்தப்பட்டவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. கன்னிவெடி தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இஸ்ரேலிய இராணுவ சிப்பாய் ஸ்னைப்பர் துப்பாக்கியால் இலக்கு வைத்து குறிபார்த்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் டெய்ர் அல் பாலாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள், வீடுகள், பொதுமக்களுடைய வாழ்விடங்களை அழைத்துவிட்டு மீண்டும் திரும்ப சென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஆனால் டெய்ர் அல் பல்லாவில் தாக்குதல்களை நடத்திய போது ஹமாஸ் அல்குட்ஸ் நடத்திய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர்கள் திரும்பி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் அல்கசாம் படைப்பிரிவினுடைய ஊடகங்கள் டெலிகிராமில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் மிக முக்கியமாக இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தொடர்பாக போர்க்குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கில் இனப்படுகொலையாளி நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அவன் மீதான அனைத்து போர்க்குற்றங்களும் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இதற்கான உத்தரவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையிலான 12 நாள் போரின் போது திட்டமிட்டு குறிப்பாக ஈரானில் அமைந்திருக்கக்கூடிய எவின் சிறைச்சாலை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 80க்கு மேற்பட்ட சிறை கைதிகள் கொல்லப்பட்டார்கள். எந்த ஒரு யுத்தத்திலும் சிறைச்சாலைகள் மீதும், சிறை கைதிகளின் மீதும், மறுவாழ்வு மையங்களின் மீதும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது. அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் அது ஒரு போர்க்குற்றமாக கருதப்படும். எனவே ஈரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எவின் சிறைச்சாலை மீது தாக்குதலை நடத்தி 80க்கு மேற்பட்ட கைதிகள் கொல்லப்பட்டதன் பின்னர் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள். பொதுமக்கள் நிறைந்த ஒரு தளத்தின் மீது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு போர்க்குற்றம் என அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றார்கள். சர்வதேச சட்டத்தின் கீழ் இதற்கும் குற்றவியல் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற
ஒரு செய்தியும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்து, பிரான்ஸ் உட்பட 25 உலகளாவிய நாடுகள் இஸ்ரேலின் காசா நடவடிக்கைகளை கடுமையாக சாடிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த குற்றச்சாட்டுக்களை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் விடுத்திருப்பதுடன் இது தொடர்பில் விரைவான வழக்கு விசாரணைகளை ஐசிசி மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே இனப்படுகொலையாளி நெதன்யாகுவுக்கு மீண்டும் 2வது முறை ஒரு கைது உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானில் தொடர்ந்தும் மர்மமான வெடி விபத்துக்கள், தீ விபத்துக்கள் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்குள் நடைபெற்றிருக்கின்றன. ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஈரானின் உடைய மிக முக்கியமான உட்கட்டுமானங்கள் மற்றும் பல்வேறுபட்ட ஈரானிய இராணுவ தளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெடி விபத்துக்கள், தீ விபத்து சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றன. இது நாச வேலை கிடையாது, ஏற்பட்ட விபத்து சம்பவங்கள், இது ஒரு தற்செயலான விபத்துக்கள் என்று ஈரானினுடைய போலீசாரும் ஐஆர்ஜிசியும் தெரிவித்தாலும் நிச்சயமாக இதில் இஸ்ரேலிய மொசாட்டினுடைய சதி நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பது ஈரானுக்குள்ளே மிக பரவலாக பேசப்படுகின்றது. ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் 12 நாள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஒரு நிழல் யுத்தத்தை மொசாட்டை வைத்து சதி நடவடிக்கைகளை, படுகொலைகளை ஈரானுக்குள் நிறைவேற்றும் மொசாட்டின் திட்டமாக அவர்கள் இதை செய்கின்றார்களா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. ஈரான் குறித்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய பதற்றத்தை தோற்றி வைத்திருக்கின்றது. ஈரானினுடைய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் என்று தெரிவித்திருக்கின்றார், இஸ்ரேல் ஈரானை கோபப்படுத்தும் விதத்தில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைக்கும் பதிலளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எங்கள் மீது ஒரு வலிந்த தாக்குதலை இஸ்ரேலோ அமெரிக்காவோ மேற்கொண்டால் அவர்கள் கவலைப்படும் வகையில் ஒரு வலிமிகுந்த பதிலடியை நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம். இந்த முறை ஈரான் நடத்தும் தாக்குதல் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஈரானுடைய ஜனாதிபதி விடுத்திருக்கின்றார். நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஈரான் அணுசக்தி யுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவினுடைய கோரிக்கையை ஏற்று அணுசக்தி செறிவூட்டலை கைவிட முடியாது என ஈரானினுடைய ஜனாதிபதியும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னென்று கேட்டதற்கு, மீண்டும் தேவை ஏற்பட்டால் ஈரான் மீது நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்ததற்கு பதிலடியாக இன்று ஈரான் இஸ்ரேலாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஈரானை தாக்கினால் பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருப்பதுடன் ஈரான் தன்னுடைய அணுசக்தி செறிவூட்டல், அணுசக்தி செயற்பாடுகளை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. நாங்கள் எங்களுடைய அணுசக்தி செறிவூட்டலை, அணுசக்தி தயாரிப்புகளை மீள ஆரம்பித்து விட்டோம் என்பதையும் ஜனாதிபதி அலுவலகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய மேற்குலக நாடுகளுடைய மிரட்டலால் ஈரான் யுரேனியம் செறிவூட்டலையும் அணுசக்தி திட்டங்களையும் கைவிடவில்லை என்பது தற்போது தெளிவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஈரான் இஸ்ரேல் ஏவுகணை போருக்கு பல வாரங்களின் பின்னர் தற்போது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தில் பல்வேறுபட்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் ஈரானின் ஐஆர்ஜிசி படைகள், விண்வெளிப்படை, ஏவுகணை படைகள் மிகப்பெரிய அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மேம்படுத்தி வருகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. முன்பை விட இன்னும் குறைந்த நேரத்தில் இஸ்ரேலினுடைய டெல் அவி சென்று தாக்கக்கூடிய கேப்பசோனிக் ஏவுகணைகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளிலும் ஈரானின் ஏவுகணை படைகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவை மேற்கோள் காட்டி செய்திகள் வழியாக இருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கைஃபர், ஷெகான் போன்ற ஏவுகணைகளுக்கு, செய்ஜில் போன்ற ஏவுகணைகளுக்கு மேலதிகமாக மேலும் துல்லியமாக பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்கும் நடவடிக்கையில் ஈரான் இறங்கி இருக்கின்றார்கள். ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை இஸ்ரேல் முடக்குவதாக கூறிய போதிலும் ஈரானின் மூலோபாய ஆயுத களஞ்சியம் பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை இன்று அமெரிக்காவின் உளவு பிரிவும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஈரானிடம் இஸ்ரேலை தாக்குவதற்கு போதுமான ஏவுகணைகளும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களும் அவர்களுடைய ஏவுகணை களஞ்சியத்தில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய மறைக்கப்பட்ட ஏவுகணை இருப்பை மீண்டும் கட்டியெழுப்பவும் பராமரிக்கவும் ஈரானின் திறன்களை எம்மால் அழிக்க முடியவில்லை என்பதை அமெரிக்காவின் பத்திரிகைகள் மறைமுகமாக கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதாவது ஈரானுடைய ஏவுகணை திறன்களில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் அழித்து விட்டதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ஈரானின் ஏவுகணைகள் பல இன்னும் அப்படியே இருக்கின்றன. புதிய ரக ஏவுகணைகளையும் ஈரான் உருவாக்கி வருகின்றார்கள் என்ற செய்தி. நிச்சயமாக இஸ்ரேல், அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால்
ஈரான் முழு அளவில் தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.